கலைவாணி வாமா. வா தாயி வா. என்ன பத்தி பேசுற மாதிரி தெரியுது? உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஒரு போன் கூட பண்ணல, நேர்லயும் வரலையேன்னு. பாத்தீங்களா, நீங்க நினைச்ச நேரத்துல நான் உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். அதாம்மா பாசங்கிறது. வா சாப்பிடலாம். கமலா தட்டெடு, சீக்கிரம் போ. ஆமாமா, நான் நல்லா சாப்பிட்டு வந்துட்டேன். நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். என்ன தாய் கொண்டு வந்திருக்க? பால் பாயசம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். என்னம்மா, ஏதாவது விசேஷமா? வீட்ல எந்த விசேஷமும் இல்லப்பா. ஆனா நான் ஒரு பிரச்சனையில இருந்து தப்பிச்சிட்டேன். அதுக்குதான் இந்த பால் பாயசம். பிரச்சனையில இருந்து தப்பிச்சிட்டியா? அப்படி என்ன பிரச்சனைமா? நம்மள பத்தி ஏதாவது ஆதிசங்கரிக்கு தெரியற மாதிரி ஆயிடுச்சா? அட அது இல்லம்மா, செழியனுக்கு நிச்சயதார்த்தம் அன்னைக்கு லெட்டர் கொடுத்தப்ப அந்த பிரச்சனையை சமாளிக்க ஒருத்தனை லவ் பண்றேன்னு சொன்னல. ஆமா, அவன கூட உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆதிசங்கரி சொன்னதா சொன்னியே, அதுவா? ஆமாப்பா, அந்த கண்டத்துல இருந்து ஒரு வழியா தப்பிச்சிட்டேன். எப்படிமா? நானும் மாமாவும் கார்ல போயிட்டு இருக்கும்போது பையன் ரொம்ப நல்லாதான் இருக்கான். காயத்ரிக்கு பொருத்தமான பையன்தான். போட்டோல இருக்கிற இந்த பையன் ஆர்மியில வேலை செய்யும் போது இறந்து போயிட்டான். இத பாரு காயத்ரி, உனக்கு அம்மா ஸ்தானத்துல நான் இருக்கேன். உன் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலையும் எப்பவுமே நான் கூடவே இருப்பேன். நான் விரும்பினவன் இறந்து போனதா ஆதிசங்கரி அத்தையும் மொத்த குடும்பமும் நம்பிட்டாங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த சந்தோஷத்தை கொண்டாடதான் நான் பால் பாயசம் செஞ்சு உங்களுக்கு கொண்டு வந்தேன். ஏமா, எங்க 2 பேருக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாண சாப்பாடு போடுவான்னு பார்த்தா தப்பிச்சதுக்கு பால் பாயசம் கொண்டு வந்து கொடுக்கற. இதெல்லாம் எப்பமா முடிவுக்கு வந்து நீ சந்தோஷமா வாழ போற? அப்பா, ஒரு பெரிய லட்சியத்தை அடையணும்னா வாழ்க்கையில கொஞ்சம் சிரமப்பட்டுதான் ஆகணும். சிரமப்படுறது தப்பு இல்லம்மா, ஆனா சிரமமே வாழ்க்கை முழுவதும் வந்தா எப்படிமா வாழ்றது? உன் காதலை இறந்து போனதா சொல்லி சமாளிச்சுட்ட. இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்க சொன்னா அதை எப்படிமா சமாளிப்ப? நான் விரும்பினவனோட நினைவாவே வாழ்ந்துட்டு போயிடுவேன். எனக்கு கல்யாணமே வேண்டான்னு பிடிவாதமா மறுத்துடுவேன். அதுக்கப்புறம் அத பத்தி எப்படி பேசுவாங்க? நீ வேற ஒருத்தரை விரும்பியிருக்கேன்ற விஷயமும், அவனோட ஞாபகமாவே நான் கடைசி வரைக்கும் வாழ்ந்துருவேன்னு சொன்ன விஷயமும் செழியனுக்கு தெரிஞ்சா அவன் எப்படி உன்னை ஏத்துப்பான் தாயி? அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. செழியன் என்ன வந்து பார்த்து நடந்ததையே நினைச்சிட்டு இருக்காத, கடந்து போறதுதான் வாழ்க்கைன்னு சொன்னாரு. என் மேல அனுதாபப்பட்டு பேசினாரு. இப்ப என் மேல படுற அந்த அனுதாபமே கூடி சீக்கிரம் காதலா மாறும். நான் நிச்சயமா அதை மாத்தி காட்டுவேன். ஏமா, அந்த வீட்டுக்கு போன கொஞ்ச காலத்துல ஏதாவது நல்லது நடக்கும்னு பார்த்தா சங்கடப்படுற மாதிரியான விஷயத்தையே சொல்லிட்டு இருக்கியேம்மா. ஏங்க என்னங்க பேசுறீங்க? அந்த ஆதிசங்கரி உச்சாணி கொம்புல இருக்கா. உங்களையே சம்பந்தம் பேச வந்ததை தெரிஞ்சுக்கிட்டு கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளினா. அப்படிப்பட்டவளோட மனச கரைச்சி செழியனை காதலிக்க வச்சு கல்யாணம் பண்றது என்ன சாதாரணமான விஷயமா? கமலா, அது புரியுது. அதுக்காக இப்படி அடுக்கடுக்கா சோதனை வந்தா எவ்வளவு நாள் தான் நாம இந்த கொடுமைகள் எல்லாம் தாங்க முடியும்? இன்னைக்கு நான் காதலிச்சவன் செத்து போயிட்டான்னு சொல்லி சமாளிச்சிட்ட. இப்படியே எவ்வளவு நாள் தான் நடக்கிற பிரச்சனைகளை எல்லாம் சமாளிக்கிறது? நாளைக்கே செல்லியன் சொன்ன மாதிரி முடிஞ்சு போனதெல்லாம் நினைச்சு வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடாதன்னு சொல்லி வேற ஏதாவது ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கன்னு ஆதிசங்கரி கட்டாயப்படுத்தினா உன்னால அதையெல்லாம் எவ்வளவு நாள் தான் சமாளிக்க முடியும்னு எனக்கு தெரியலம்மா. பிடிவாதமா ஆதிசங்கரி நீ கல்யாணம் பண்ணி ஆகணும்னு உன்னை கட்டாயப்படுத்தினா உன் நிலைமை என்ன ஆகும்மா? அப்பா, அப்படி ஒரு நிலைமை வந்தா நம்ம வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொல்லி நீங்க ஜெயிலுக்கு போய் கஷ்டப்பட்டது அவங்களுக்காக தாங்கறத புரிய வச்சு இந்த வாழ்க்கை எங்க அப்பா உங்களுக்கு போட்ட பிச்சைன்னு நெத்தில அடிச்ச மாதிரி சொல்லி ஒழுங்கு மரியாதையா உங்க பையனை என் கழுத்துல தாலியை கட்ட சொல்லுங்க. இல்லனா எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணிடுவேன்னு நேராவே சொல்லிடுவேன்.
நடந்த கதையை நீ சொன்னா, அம்மாடி மருமகளே, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், இந்த நிமிஷமே என் மகனுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன்னு உன் அத்தை சொல்லுவான்னு நினைக்கிறியா? சொல்ல வெப்பம்மா. ஆக்க பொறுத்தவங்க ஆற பொறுக்கணும்னு ஒரு பழமொழி இருக்கு. நீ தானே என்கிட்ட அடிக்கடி சொல்லுவ. என் கழுத்துல செழியன் கட்டின இந்த தாலி இருக்குமா, இந்த தாலிக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு. நாளைக்கு நீங்க சொல்ற மாதிரி பிரச்சனை வந்தாலும் செழியனை பார்த்து, நீங்க தானே என் கழுத்துல தாலியை கட்டினீங்க, எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லுங்கன்னு நான் எல்லாரும் முன்னாடியும் சொல்லுவேன். கண்டிப்பா அவர் பொய் சொல்ல மாட்டாரு. செழியனும் நான் தான் காயத்ரி கழுத்துல தாலியை கட்டினேன்னு எல்லாரும் முன்னாடியும் உண்மையை சொல்லிடுவாரு. அது உன்னை காப்பாத்துறதுக்காக கட்டின மஞ்சக்கயிறு. சந்தர்ப்ப சூழ்நிலையால தான் நான் அதை கட்டினேன். அதை நீயே கழட்டி போட்டுருன்னு நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொல்லிட்டேனே அப்படின்னு செலியன் கேட்டா என்னமா பண்ணுவேன்? அப்பா, அவரை பொறுத்த வரைக்கும் இது வெறும் கயிறு. ஆனா இத நான் அப்படி நினைக்கலையே. என்ன பொறுத்த வரைக்கும் 33 கோடி தேவர்கள் சாட்சியா என் கழுத்துல கட்டின தாலியா நினைச்சுதான் இத நான் சுமந்துகிட்டு இருக்கேன். அந்த கடவுள் எப்பவுமே நல்லவங்க பக்கம்தான் இருப்பாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. தியா கழுத்துல செழியன் தாலி கட்டுற வரைக்கும் போய் கல்யாணம் நின்னு போச்சுல, அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த தாலி அவ்வளவு ஸ்ட்ராங்னு அர்த்தம்.